கிருபாகரன் அவங்க தம்பிக்கிட்ட இது பண்ணிட்டீங்களா அதை பண்ணிட்டீங்களான்னு கேட்க, இல்லை நான் இது இன்னும் ஆகலை இது பண்ணிடுறேண்ணே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு இதை வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்ல, டேட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நீ பண்ணக்கூடாது, எங்கே அந்த கருணா அவன் தான் இதெல்லாம் பண்ணுன்னு சொல்கிறாங்க, ஏன் நான் இதுக்கெல்லாம் கூட வாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, டே இந்த வேலையை இந்த ஆளுங்க தான் செய்யணும்னு இருக்குது, நம்ம இதெல்லாம் செய்யக்கூடாது புரிஞ்சுதா, அதுக்கெல்லாம் ஒரு கணக்கு இருக்கு, கொஞ்ச நாள் சும்மா இருன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக கருணா வந்துடுறாரு, டே கருணா என்னடா இன்னும் இதெல்லாம் வேலை நடக்கலன்னு கேட்க, அண்ணே 2 மினிட்ஸில் பாருங்கண்ணே எல்லாத்தையும் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஹாலை ரெடி பண்ணிடுறாரு. போயிட்டு அவங்க அப்பா வந்துட்டு இது பண்ணி ரெடி பண்ணி வீல் சேரில் கூட்டிகிட்டு வராங்க. பார்த்தியாடா இதாண்டா இதுக்காக தாண்டா சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவங்க தம்பிக்கிட்ட சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு பொண்ணு ரெடி ஆகிடுச்சான்னு கேட்குறாங்க. ரெடி ஆகிட்டுருக்கா, ஜெயந்தி ரெடி பண்ணுறான்னு சொல்கிறாங்க. ஜெயந்தி கிட்ட அப்புறம் ஹெல்ப் கேட்குறாங்க பொண்ணு. அதை பாரு உனக்கு வேறு வழியே கிடையாது, நீ இங்கே கன்வின்ஸ் பண்ணுறத விட கல்யாணம் பண்ணி நீ மாப்பிள்ளை கிட்ட கன்வின்ஸ் பண்ணால் அதுவே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா அவங்க போய் ரெடியாகிறதுக்கு போகிறாங்க. ஜெயந்தி ரெடி ஆகிட்டு இப்படி கண்ணாடியில் இது பண்ணி முடிச்சுட்டு சீக்கிரம் போ அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறது போகிறாங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ முதுகு ப்ளவுஸ் தெரியுது, அது கீழே இருக்கிறத பார்த்தோன்னே செம்ம கடுப்பாயிடுறாரு. அவர் நில்லு இது என்ன இது முதுகு காமிச்சிக்கணும் அப்படின்னு கோவப்பட்டு முழுங்க மரியாதை இதை மாற்றிட்டு போம் அப்படின்னு செமையாக பிடிச்சி திட்டிடுறாரு. இதனால அவங்க கடுப்பாயிடுறாங்க கொஞ்சம். ஒரு பக்கம் இப்படி இருக்குது, இன்னொரு பக்கம் ஹீரோயின் வந்துட்டு வருத்தத்தில் நின்றுட்டுருக்க. இப்போ என்னம்மா பண்ண போகிறேன் ஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடுங்க அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் வேறு என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. கடைசி தேதி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, என்னம்மா இது இப்படி ஆயிடுச்சு, ஏதாச்சும் ஒன்று பண்ணணுமா, ஏதாவது ஒரு மேஜிக் நடந்தால் தான்ப்பா அப்படின்ட்டு இருக்காங்க. கரெக்டாக அவங்க அக்கா வராங்க. அப்பா எனக்கு லேப்டாப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு மனசாட்சி இல்லையா, இப்போ எந்த பணத்தையும் வந்துட்டு ஃபீஸ் கட்டுறதுக்கு இல்லாமல் இது கொடுத்துட்டா, இப்போ லேப்டாப்க்கெல்லாம் பணத்துக்கு எங்கே போகுது, நான் என்ன சும்மாவை கேட்குறேன், நான் என்ன படிக்கிறதுக்கு ப்ராஜெக்ட் ஃபைனல் இயர்க்காக தான் கேட்குறேன். சரி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்துட்டு நின்றுடுறேன், டிஸ்கண்டினியூ பண்ணிடுறேன், நான் இவ்வளோ பேர் ஏதாவது வேலைக்கு போகிறேன், அதனால தான் நான் அவளை தூக்கி வச்சுட்டு பண்ணிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அக்காக்கா வேணாம் உனக்கு என்ன லேப்டாப் தானே வேணும், நான் வாங்கி தரேன்க்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அவங்க தங்கச்சி. அப்புறம் சந்தோஷமாக அவங்க போயிடுறாங்க. அப்புறம் ஹீரோயின் சோகமாக வந்துட்டு போயிட்டுருக்காங்க அந்த டீச்சரை ட்ராப் பண்ணுறதுக்காக. டீச்சர் வந்துட்டு, ஏன் நீ வருவேன்னு நான் பார்த்தேன், நீ வரக்கூட இல்லை, என்னதான் ஆச்சு, இப்போ ஃபீஸ்க்கு என்ன பண்ண போகிற, என்ன ஆச்சு வீட்டில், ஏன் ஃபீஸ் திரும்பியும் கட்ட வரலன்னு சொல்லி கேட்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு டீச்சர், அதனால் காசு கொடுக்க வேண்டாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டி இப்படி இருக்க, ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்துன்னு சொல்லிட்டு நிறுத்த சொல்லிட்டு, இங்கே பாருங்க இனிமையாவது கொஞ்சமாச்சும் உன்னை பற்றி யோசி, உன்னை பற்றி இது பண்ணு, எப்படியாவது இந்த வருஷமே ஃபீஸ் கட்டப்பாரு, ஒரு வருஷம் போயிடுச்சுன்னா உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, நான் சொல்கிறத கேளு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே டீச்சர் நான் பார்க்குறேன், என்னை பற்றி யோசிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே கருணாகரன் வீட்டில் கிருபாகரன் வீட்டில் வந்துட்டு அவங்க பொண்ணு பார்க்கறதுக்காக வந்துட்டு பொண்ணு வீட்டிலேருந்து வராங்க. எல்லோரையும் உட்கார வச்சுறாங்க. அப்புறம் மாப்பிள்ளையும் வந்து உட்கார்றாரு. அப்படியே சந்தோஷமாக வரவேற்று இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களை பற்றி புரோக்கர் எல்லாமே சொன்னார், எங்களுக்கு சம்மதம் தான், நேராக கூட தட்டு மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பையனோட அம்மா. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அவருக்கு முதல்லே வந்துட்டு அவங்க பொம்பளை பேசுகிறது பிடிக்காமல் வந்துட்டு இது பண்ணுறாரு. ஏன்னா அவங்க வீட்லேயே அவங்க கட்டணம் அடக்கி வச்சிட்ருக்காரு, அதனால் யோசிக்கிறாரு. அப்புறம் பொண்ணு வர சொல்கிறாங்க. பொண்ணு வந்தவங்க வந்துட்டு பார்த்துட்டு அவங்க பையன் பிடிச்சிருக்குன்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொல்ல, என் பையனுக்கு வந்துட்டு பொண்ணு பிடிச்சிருக்கான், எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் வந்துட்டு நம்ம தட்டை கூட மாற்றிக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டவொடனே, ஏங்க நீங்கள் எதுவும் பேச மாட்டிங்களா, எல்லாத்தையும் உங்கள் பொண்டாட்டி தான் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு கிருபாகரன் கேட்க, எங்கள் வீட்டில் எல்லாமே எங்கள் ஒய்ஃப் தாங்க, அவங்க தான் எல்லாத்தையும் சொல்லுவாங்கன்னு சொல்ல செம்ம கடுப்பாயிடுறாரு. அப்புறமா பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் பேசணுன்ட்டு மாப்பிள்ளை வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்ல, பேசணுமான்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எதுவாக இருந்தாலும் எங்கள் சபையிலே வச்சு பேச சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி பொண்ணு என்ன படிச்சிருக்குன்ற மாதிரி கேட்குறாங்க. பொண்ணு வந்துட்டு தேவையான அளவுக்கு படிச்சிருக்கு, நாளைக்கு ஸ்கூலில் பசங்களை சேர்த்தா வந்துட்டு அதுங்களை படிக்க வைக்கிற அளவுக்கு படிச்சிருக்கா, 12ஆம் கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, என் பையன் கோல்டு மெடலிஸ்ட்ங்க அண்ணா யூனிவர்சிட்டியில், அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிகிரியாவது பொண்ணு முடிச்சிருக்கணும்ல, பொண்ணுக்கு என்ன வயசு அது என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. அவங்க அம்மாவே எல்லாத்தையும் கேட்டு, என்ன நீ எல்லாத்தையும் வந்துட்டு உன் பொண்டாட்டியை பொம்பளையை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கேன், நானும் வந்த நேரத்துலேருந்து பார்த்துட்ருக்கேன், நீ எதுவும் பேசாமல் இது பண்ணிகிட்ருக்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு கிருபாகரன் சொல்ல, ஏங்க என்னங்க இப்படி பேசுகிறீங்க, நாங்கள் என்ன தப்பாக கேட்டுட்டோம், பொண்ணு என்ன படிச்சிருக்கு என்ன இதுன்னு தானே கேட்டோம், அதுக்கு எதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு இது நான் செட் ஆகும் தோணலப்பா சொல்கிறாங்க.
பொம்பளை எதுக்காக படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஏங்க உங்களோட மென்டாலிட்டி இதுலேருந்தே தெரியுதுங்க. எந்த காலத்தில் இருக்கீங்க? பொண்ணுங்களும் படித்து அவங்க ஈக்குவலாக இருக்கணும் அப்படி இப்படின்ட்டு அந்த மாப்பிள்ளை சொல்ல, பரவாயில்லையே மாப்பிள்ளை வீடும் மாப்பிள்ளையும் நல்லவங்களா இருக்காங்களேன்னு ஜெயந்தி யோசிக்கிறாங்க. போதும் நிறுத்துங்க, எங்களுக்கு சம்மந்தமே தேவையில்ல, ஒழுங்கு மரியாதை இங்கே வந்து ஏஞ்சி போங்க, இந்த மாதிரி ஒரு சம்மந்தமே எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் வச்சுட்டு இருந்தீங்க உங்கள் பொண்ணு கல்யாணமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்படி ஒரு மென்டாலிட்டியோடு இருந்தால் அதெல்லாம் என்ன மாதிரி பார்த்து ஒரு மாப்பிள்ளையை நான் கட்டி வச்சுருப்பேன், நீங்கள் வந்து வெளியே போங்க திருபவரன் வந்துட்டு இது பண்ணேன். உடனே அந்த மாப்பிள்ளை கோவப்பட்டு இது பண்ணேன். உடனே போயிட்டு காரணம் வந்துட்டு அந்த மாப்பிள்ளை இதை பாரு வீட்டுக்கு வந்துட்டேன்னு பார்க்குற ஒழுங்கு மரியாதை வந்து வெளியே போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. அப்புறம் அவங்களும் எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.